லைவ்ல சௌந்தர்யாவுக்கும் சாச்சனாவுக்கும் ஒரு சண்டை வருது. இதில் வந்து நாங்கள் டாஸ்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அந்த ப்ரொமோவில் வந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனந்திக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, மஞ்சூரி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ரியா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க 3 பேர் ஆல்ரெடி. இப்போ என்னென்னா 3 பேர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இல்லை நாங்கள் டாஸ்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மெஜாரிட்டியாக வந்து எல்லாமே பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரமாக பேசுகிறாங்க. ஜாக்லின் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ரயான் பேசுகிறாப்புல, அதே மாதிரி இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. அவங்க எல்லாருமே பேசி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது பெண்கள் எல்லாம் சும்மா கையை இப்படி வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு டாஸ்க். இதை வந்து நம்ம பண்ணிடலாம், இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு நம்ம செய்யணும், அதாவது சமைக்க போகிறவங்க மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி ஆனந்தியாக இருக்கட்டும், ரியாவாக இருக்கட்டும், மஞ்சூரியாக இருக்கட்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இதான் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான மேட்ரு. இதுக்கு இடையில வந்து இப்போ சௌந்தர்யா வந்து சொல்ல வராங்க, நாங்கள் வந்து டாஸ்க் பண்ணுறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. உடனே இந்த குட்டி சாதம் சொல்லுது அப்படின்னா, யாரை கேட்டு நீங்கள் வந்து இது பண்ணீங்க, நானே ஒன்றும் சொல்ல, நான் தான் வந்து சமைக்க போகிறேன், நானே வந்து என்கிட்ட வந்து கேட்காம எப்படி நீங்கள் சொல்லலாம், எப்படி சொல்லலாம்னு சொல்லி ஏற்கனவே வந்து சௌந்தர்யா மேலே சாச்சனா அப்படிங்கிற குட்டி சாத்தா ஒரு வன்மத்தில் இருக்குல்ல, அந்த வன்மத்தில் தான் நல்லா வந்து கத்துச்சு. அதுக்கு சௌந்தர்யா சொன்னாங்க, போடி அங்கிட்டு ஓரமா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அப்படியே வந்து மூஞ்சி இல்லை. அதுக்கப்புறம் ஆனந்தி, நாங்களும் தான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், நாங்களும் தான் எதிர்ப்பு வைக்கிறோம், மஞ்சூரி நாங்களும் தான் எதிர்ப்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொய்யின்னு சேர்ந்துட்டு வந்து சௌந்தர்யாட்ட அப்படியே ஒரு சண்டைக்கு வந்து பாயிறாங்க. சரிடி நீங்கள் முடிவெடுத்துட்டு வாங்கடி அப்படின்னு சொல்லி திருப்பி சௌந்தர்யா வந்து கேஷுவலாக அதை விட்டாங்க. எப்படியா இருந்தாலும் வந்து அவங்க டாஸ்க் செய்யாமல் அந்த பக்கம் இருக்க விட மாட்டாங்க, டாஸ்க் நம்ம செஞ்சிடும், ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படிங்கும்போது ஒரு சமையல், அந்த சமையலுக்கு கொண்டு போகும்போது எல்லோரும் இடுப்பில் ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ கை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இந்த டாஸ்க்கை வந்து டீமாக தானே சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. அப்போ 4 பேத்துக்கு பிடிச்சிருக்கு, 4 பேத்துக்கு பிடிக்கல. அதை சௌந்தர்யா பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால சாச்சனா அப்படிங்கிற குட்டி சாதா வந்து அவ்வளோ தூரம் அப்படி கோவப்பட்டு வந்து பேசுது. மக்களே, இது குறித்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.